பரிசுத்தம் மைமூண்டாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே, இந்த உயிர்த்த நாளிலே உங்களோடு உயிர்ப்பிக்கும் தேவ உழைப்பின் சார்பாக உங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். கடந்த நாட்கள் முழுவதுமாக ரிவைவிங் காட், உயிர்ப்பிக்கும் தேவன் என்ற தலைப்பின் மூலம் என்ற உழைப்பின் மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொள்வதின் தேவனுடைய அன்பை இந்த நாளிலும் உயிர்ப்பிக்கும் உழைப்பின் சார்பிலே நாங்கள் தேவன் நாம் உண்டாகும்படியான தேவ சத்திய வார்த்தை என்னவென்றால் பரிசுத்த ஆராதனை. பரிசுத்த ஆராதனை எப்படி நாம் செய்ய வேண்டும், யாரை பரிசுத்த ஆராதனை செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் ஒரு சில வார்த்தைகளை பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த நாட்களிலே வேத வசனத்தின் ஆதாரத்தோடு நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவரை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு நாம் செயல்பட்டால் தேவன் நம்மில் மைப்படுவார். வேதம் சொல்லுது, சங்கீதம் 96ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, சங்கீதம் 96 9ஆம் வசனத்தை பாருங்க. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். பாருங்க, பரிசுத்த ஆராதனை என்பது எப்படியும் அல்ல. நமக்கு முன்பாக இந்த சர்வலோகத்தை உண்டாக்க சிருஷ்டி கர்த்தர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எந்த நிலைமையில் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்தோம் என்றால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. பாருங்க, வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இந்த பரிசுத்த ஆராதனைக்கு யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து புரிந்து தெளிவோடு நாம் ஆராதனை செய்ய வேண்டும். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் ஒன்று நினைத்துக் கொள்ள வேண்டும். அவர் எப்படி இருக்கிறார்? இருந்தவரும் இருக்கிறவரும் வருவருமாகிய நான் சர்வ வல்லமுள்ள தேவன். அந்த சர்வ வல்லமுள்ள தேவனை நாம் எப்படி எப்படி செய்ய வேண்டும், எப்படி ஆராதிக்க வேண்டும்? பணிந்து துணிந்து அவர் நாமத்தை உயர்த்த வேண்டும். காரணம் என்னவென்றால் அவர் சொல்கிறார், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சொல்றோம், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அன்பான தேவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்றது என்னவென்றால் நான் பரிசுத்தர். அவன் நான் எப்படியோ என்னுடைய ஜனங்களோ என்னை போல் ஆக வேண்டும், எனக்கு ராஜ்யம் சேர வேண்டும் என்றால் பரிசுத்தமோடு ஆராதனை செய்ய வேண்டும். அவைத்தான் சங்கீதம் 96ஆம் அதிகாரத்திலே அங்கே 3ஆம் வசனம் இப்படியா சொல்லி பாருங்க. சோத்திரம், சங்கீதம் 96ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களை விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் சோதரிக்கப்படத்தக்கவரும் எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினார். அடுத்த வசனம், மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்தத்தில் உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க, ஜனங்களின் வம்சங்களே கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய அவருடைய நாமத்திற்குரிய மகிமை செலுத்தி கொண்டு வந்து கர்த்தருடைய அவருடைய நாமத்திற்குரிய
மகிமையை செலுத்தி, அப்படியே கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்கள் கர்த்தருக்கு. அப்ப கர்த்தர் விரும்புகிற ஆராதனை என்னவென்றால் அவர் இருக்கிற வண்ணமாய் நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்கள் விரும்புகிற ஆராதனை. எப்படியும் செய்வது ஆராதனை இல்லை, வந்து போய் இருப்பது ஆராதனை இல்லை. தேவனை முழு மனதோடு, தேவனை முழு எண்ணத்தோடு, முழு சிந்தையோடு அவரை ஆராதிக்க வேண்டும். தேவ சமூகத்திலே வந்துவிட்டால் நாம் அங்கும் இங்கும் நடக்கக்கூடாது, பயபக்தியோடு. ஏனென்றால் அவர் பரிசுத்தமான தேவன். அந்த பரிசுத்த முன்பாக நான் எப்படி இருக்க வேண்டும்? பணிந்து குடிந்து முழங்கால் பண்ணிட வேண்டும். ஒரு தேவ ஆலயத்துக்கு வரும்பொழுது நாம் வரும்பொழுதே, ஆண்டவரே இந்த நாளிலே நீங்கள் என்னோடு பேச வேண்டும், உம்முடைய சத்தத்தை நான் கேட்டு உம்முடைய சித்தம் செய்கிற மனுஷனாக நான் வாழ வேண்டும் என்று நாம் வீட்டுக்கு புறப்படும் முன்பே என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் நம் இதயத்தின் நினைவுகளை அறிந்து அவருடைய வல்லமை ஞானம் கிருபைகளை தந்து நம்மளை பசுமாய் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றார் பாருங்க. ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே தெளிவாக எப்படி நாம் ஆராதிக்க வேண்டும், அந்த ஆராய் எப்படி உள்ளதாக இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்ப்போமானால், அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. எப்படிப்பட்ட ஆராதனை செய்ய வேண்டும்? புத்தி உள்ள ஆராதனை. ஆண்டவர் விரும்புகிற ஆராதனை. நம்முடைய எண்ணத்தின்படி அல்ல, நம்முடைய சிந்தையின்படி அல்ல, நம்முடைய நினைவுபடி அல்ல. ஏனென்றால் பிதாவின் சித்தம் செய்வனே பிதாவின் ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே சொல்றவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று நமக்கு திருளப்படுத்துகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாம் ஆராதனையை பலவிதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள். ஏனென்றால் தேவனை ஒருவரும் ஒரு காலம் காணக்கூடாத தேவனை என்ன செய்யறாங்க ஜனங்க? அவரவர் தங்கள் நிறைவின்படி, தங்களுடைய கற்பனையின்படி, தங்களுடைய விருப்பப்படி என்ன செய்யறாங்க? தேவனை ஒரு ரூபமாக மாற்றிக் கொள்கிறார்கள். தேவனை ஒரு மிருகத்துக்கு ஒப்பாய் மாற்றிக் கொள்கிறார்கள். தேவனை மனுஷனுக்கு ஒப்பாய் மாற்றிக் கொள்கிறார்கள். ஆகவே இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட ஆராதனையை தேவன் ஒருபோதும் அங்கீகரிப்பதில்லை. ஏனென்றால் ஆண்டவர் யார்? அவரை பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ள வேண்டும். ஆமென். பரிசுத்த அலங்காரத்திலே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் வாழ்ந்து வேண்டும். பூலோகத்தில் எல்லா ஜனங்களும் யாரை ஆராதிக்க வேண்டும்? படைத்த தேவனை ஆராதிக்க வேண்டும். நம்மை உருவாக்குற சிருஷ்டி கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். நாமளா ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி, நாமளா ஒரு ரூபத்தை ஏற்படுத்தி, நாமளா ஒரு சொர்பத்தை உண்டு பண்ணி அதை பணிந்து கொள்வோம் என்றால் அது தேவனுக்கு செய்கிற ஆராதனை இல்லை, அது விக்கிர ஆராதனை. ஏனென்றால் விக்கிரங்களுக்கு என்ன இல்லை? உயிர் இல்லை, ஜீவன் இல்லை. அவர்கள் ஒரு மனுஷனை உண்டாக்குற விக்கிரகம் என்ன செய்யாது? ஒரு மனுஷனை ஒருபோதும் காத்து கொள்ள முடியாது, ஒருபோதும் ஒரு மனுஷனோடு வர முடியாது. ஏனென்றால் அதுக்கு உயிர் இல்லை. ஏன் சொல்றது? சோத்ரம் சங்கீதம் 115ஆம் அதிகாரத்திலே அங்கே 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவருடைய சத்தியம் சொல்லுது பாருங்க. ஸ்தோத்திரம், அருமையான
தேவ பிள்ளைகள், பார்த்து கொடுக்க தேவ நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அவருக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். அவருடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷனுடைய கைவேலையுமா இருக்கிறது. அவைகளுக்கு வாயிலிருந்து பேசாது, கண்களிலிருந்து காணாது, அவர்களுக்கு காதிலிருந்து கேட்காது, அவருக்கு மூக்கிலிருந்து முகராது, அவர்கள் கைகளிலிருந்து தொடாது, அவர் காலிலிருந்து தடவாது, தங்கள் தொண்டையினால் சத்தம் போட முடியாது. அவைகளை பண்ணுகிறவர்கள், அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள். சொல்லுது சங்கீதம் 97 அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்றான், சொருபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக. தேவர்களே, நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. காரணம் என்ன? சங்கீதம் 97 9 பார்க்கும் பொழுது, கர்த்தாவே, பூமி முழுவதுக்கும் நீ உன்னதமானவர், எல்லா தேவர்களும் நீரே மிகவும் உயர்ந்தவர். ஹல்லேலூயா. கர்த்தரில் அன்புகளே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களில் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர் தப்பி வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூத்திரம் 12ஆம் வசனம் படிக்கும் போது, நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்த நினைவிலிருந்து கொண்டாடுங்கள். ஹல்லேலூயா. அப்போ என்ன நடக்குமா? 12ஆம் வசனம் பார்க்கும் பொழுது, நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டது சொல்லப்பட்டது. யாருடைய ஆராதனை தேவன் அங்கீகரிப்பார் என்றால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய பரிசுத்தமான வல்லமையான பரிசுத்த வார்த்தைகளை அனுதினமும் ருசித்து அந்த வசனத்தின்படி உணர்வடைந்து அந்த வசனத்தின்படி சுத்திகரிக்கப்பட்டு வேதம் தெளிவாக சொல்லப்படுது. யோவான் 15ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனப்படியாக சொல்றோம், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாய் இருக்கிறீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் இந்த உலகத்துக்கு எழுதி கொடுத்த வேதத்தின்படி யாரெல்லாம் கேட்டு அவர்படி செய்ய சுத்தமாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் ஒரு பரிசுத்தவானாய் காணப்பட முடியும். இவருடைய ஆராதனை தான் தேவன் அங்கீகரிப்பார். மற்றபடி எந்த ஒரு மெழுகுவர்த்தி கொளுத்தியோ, எந்த ஒரு சாம்பிராணி கொளுத்தியோ, எந்த புகையை காட்டியோ ஆண்டவர் பிரியப்படுத்த ஒன்றாலும் முடியாது. அவைத்தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? சங்கீதம் 50 கடைசி வசனத்தை பார்க்கும் பொழுது சோத்ராம் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுறது பாருங்க. சங்கீதம் 50:23 அங்க தெளிவாக சொல்லப்படும், சோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் பலியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்து. கர்த்தர் என்ன பலி வருகிறார்னா, ஆடை கேட்கல, மாடை கேட்கல, உன்னுடைய உதடின் கனிகளாக ஸ்தோத்திர பலி. ஆண்டவருக்கு விருப்பம் என்ன? ஸ்தோத்ரா. அவை தேவனாகினா ஆண்டவரை எப்பொழுது என்ன செய்ய முடியும்? ஸ்தோத்திர பலினாலே நம்பி அவர் சொல்லும் பொழுது அந்த ஸ்தோத்திர பலி வரும்பொழுது என்ன செய்வாரு? தேவன் இறங்கி வந்து உதவி செய்வார். எந்த இடத்திலும் அவர் வந்து உதவி செய்ய தெய்வம். ஏனென்றால் வானம் அவர் சிங்காசனம், பூமி அவர் பாதப்படி. அப்படிப்பட்ட தேவனை நாம் எப்படிப்பட்ட
கொண்டு வர முடியும்? அன்னையா தேவனே ஆண்டவர் சொல்றார், நான் பரிசுத்தன், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் என்று நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. ஆவைத்தன் ஆண்டவர் சொல்றாரு, பாருங்க, இன்றைக்கு மக்கள் தங்கள் நினைவுபடியோ தங்கள் சிந்தைப்படியோ என்ன செய்கிறார்கள்? தேவரை ஆராதனை செய்கிறார்கள், தூவங்கள் காட்டுறாங்கள், என்ன செய்கிறார்கள்? ஆண்டவர் சொல்றார், ஏசாயா 42:8 சொல்றார். பாருங்க, தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற வேதம். ஆண்டவருடைய சத்தியம் என்ன சொல்றது? நான் கர்த்தர், இது என்னுடைய நாமம், என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் என் துதியை இருக்கிறவனுக்கு கொண்டே. பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் நன்றாக சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு அநேக மக்கள் என்ன செய்கிறாங்க? நல்ல வசதியான, நல்ல வசதி படைத்த பெரிய பேரானவனை என்ன செய்கிறாங்க? புகழ்ந்து துதிக்கிறாங்க. தேவனே, இந்த அநேகர் பெரிய பெரிய பசுவாங்களை என்ன செய்கிறாங்க? நீதி ஊழியக்காரர்கள் என்ன செய்கிறாங்க? பெருமையாய் துதிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்யாரு? நான் கர்த்தர், இது என்னுடைய மகிமையை வேறு ஒருவனுக்கும். பாருங்க, தெளிவாக சொல்லப்பட்டது. இந்த வேத சத்தியம் என்ன சொல்லுது? எந்த ஒரு மனிதனையும் என்ன செய்யக்கூடாது? மயப்படுத்தக்கூடாது. ஏனென்றால் என்னுடைய மகிமையை வேறு ஒருவனுக்கு நான் கொடுக்க மாட்டேன். அவைத்தான் அவரை ஒரு நிழலாக கூட, ஒரு போட்டா மூலமாக அவரை ஆராதிக்க கூடாது என்பதுதான் அவருடைய திட்டம். அவைத்தான் அவர் என்ன சொல்றார்? நான் இருக்கிறவரும் இருந்தவரும் வருவருமாக சர்வவல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாக இருக்கின்ற தேவன். இப்படிப்பட்ட தேவனை நீ எங்கே பார்க்கிறா? உன்னுடைய இதயம் சுத்தமாகும் பொழுது, உன்னுடைய இதயம் பரிசுத்தமாகும் பொழுது, உன்னுடைய பரிசுத்த சரீரம் தேவனை காண முடியும். மத்தேயு 5:8 சொல்லப்பட்டது. பாருங்க, மத்தேயு 5:8 சொல்லப்பட்டது. என்ன சொல்லப்பட்டது பாருங்க? இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். எவ்வளவு பெரிய சத்தியம் பாருங்க. இன்றைக்கு மக்கள் கண்டபடியாக தங்கள் வழிகளில் போய் என்ன செய்யறாங்க? கெட்டு போறாங்க. ஆராதனை ஸ்தலத்தில் எப்படி இருக்கிறாங்க? தங்கள் சரீரங்களை அலங்காரித்து, பயங்கரமான அலங்காரம், ஆடம்பர வஸ்திரம், கோடிக்கணக்கான பழங்களை தங்கள் கழுத்துகளின் காலில் போட்டுக்கொண்டு என்ன செய்யறாங்க? ஆராதனை வீதத்திலே தேவ சமூகத்திலே போறாங்க. ஆனா அங்க என்ன பார்ப்பாங்க? அங்க ஆராதனை செய்வாங்களா? இவங்க தங்களுடைய காரியங்களை ஒருவருக்கு விசாரிப்பாங்க. ஒவ்வொருடைய நிலைமையும் எப்படி இருக்கிறது? சீர்கட்டதாய் காணப்படுகிறது. இதனால் பெருமை வெளிப்படுகிறது, அங்கே தாழ்மை காணப்படுவதில்லை. தேவனை ஆராதிக்க எப்படி காண வேண்டும்? சங்கீதம் 100 ஆண்டவர் சொல்றார். பாருங்க, சொல்றார் சங்கீதம் 100 சொல்றார், பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். பாருங்க, இந்த அநேகர் சபைக்கு வந்தா என்ன செய்ய மாட்டாங்க? கை தட்ட மாட்டாங்க, வாய் திறக்க மாட்டாங்க, துதிக்க மாட்டாங்க. மௌன சுவாமி மாதிரி என்ன செய்வாங்க? அப்படியே வந்துட்டு உட்கார்ந்து போவாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? பூமியின் குடிகளே கர்த்தருக்கு கம்பீரமாய் பாடுங்க. அப்போ கம்பீரமாய் பாட வேண்டும். யாரா? தேவனுடைய ஆவியை பெற்றவன் தான் பாட முடியும். தேவ அபிஷேகத்தை பெற்றவன் தான் கம்பீரமாய் பாட முடியும். தேவனுடைய அன்பின் சுத்தம் தான் தேவனை ஆராதிக்க முடியும். தேவனுடைய அன்பு இல்லாமல் ஆராதிக்க முடியாது. தேவனை பற்றி ஆராதிக்க முடியாது. தேவன் அன்பு கொண்டவர், தேவனை பற்றி கொண்டவர் எப்படி பாடுவானா? அவருங்க சங்கீதம் 2 படிக்கும் பொழுது பாருங்க, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். எப்படி வேணுமா? மகிழ்ச்சியோட. நான் யாரை ஆராதிக்கிறேன்? என்னை உருவாக்க சிருஷ்டி கர்த்தரை, ஹல்லேலூயா, என்னை உண்டாக்க சிருஷ்டி கர்த்தரை நான் ஆராதிக்கிறேன். அவர் எப்படி
அப்படிப்பட்டவரை எப்படி பார்க்கணும்? அவர் மகிழ்ச்சிக்குரியவர், அவர் மகிமைக்குரியவர், அவர் ஜீவனோட தேவன், அவர் மகிமையான தேவன், அவர் அக்கினியான தேவன், அவர் ஆவி பலமையோட தேவன், அவர் எப்பொழுது நம்மை காக்கிற தேவன். அவருக்கு மறைவது ஒன்று இல்லை. ஏனென்றால் அவரை எப்படி ஆராதிக்க வேண்டுமா? மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்திக்க பாருங்கள். ஏனென்றால் கர்த்தரே தேவென்று அறியுங்கள், நாம் அல்ல. கர்த்தரே தேவென்று அறியுங்கள், நாம் அல்ல. அவரே நம்மை உண்டாக்கினார். அல்லேலூயா. அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலும் ஆடுகளுமாக இருக்கிறோம். ஆமென். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலும் ஆடுகளுமாக இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப எப்படி வரணுமா? அவர் வாசல்களில் துதியோடும் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு பிரவேசித்து, அவர் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவர் நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறை. அல்லேலூயா. தேவனை ஆராதிக்கிறவர்கள் என் கடைசி மட்டும் மரண வயது மட்டும். ஏனென்றால் அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார், அவர் பரிசுத்த தேவனாக இருக்கிறார், அவர் நீதியுள்ள தேவனாக இருக்கிறார். அவரை உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். அவரை உண்மையோடு உத்தமோடு ஆராதிக்கிறவர்கள் தான் அவர் என்ன செய்வார்? தங்கள் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. அவை தான் அபியாதே பிள்ளைகளே ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நல்ல வழியிலே ஏசாயா 48 அதிகாரத்திலே அங்கே 17 வசனத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், நாம் எப்படி செயல்பட வேண்டும்? ஆண்டவர் சொல்றார், அவருடைய வார்த்தை ஒரு நாள் பொய் கிடையாது. இஸ்ரவேலின் பரிசுத்தராக இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது, பிரயோஜனமாய் இருக்கிறது உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகள் போல் இருக்கும். அப்பொழுது உன் சந்ததி மரணத்தையாகவும் உன் கர்ப்ப பிறப்பு அது அணுக்களையாக இருக்கும். அப்பொழுது அதன் பெயர் நம்மை விட்டு அற்று போகாமல் அழிக்கப்படாமல் இருக்கும். அப்படியேமாறு ஆண்டவர் காண்பித்த, ஆண்டவர் நடைமுறைப்படுத்தின சத்தியத்தின்படி நாம் ஆராதனை செய்யும் பொழுதுதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையையும் நம்முடைய சந்ததி வாழ்க்கையும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென். அவருடைய நாமத்தின் பிள்ளையாக, அவருடைய தேவனுடைய திட்டத்தின் பிள்ளையாக, தேவ சித்தம் செய்வதாக நாம் காணப்பட வேண்டும். அல்லாமல் நம்மளை நாமே ஒரு பிம்பத்தை உருவாக்கி, ஒரு ரூபத்தை உண்டாக்கி அவருக்கு முன்பாக நாம் முழங்கப்படுவது மகா பெரிய முட்டாள்தனம், மகா பெரிய சத்தியமல்லாற்றது. வேதம் என்ன சொல்லுது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியம் ஜீவனாயிருக்கிறேன். நானே வழி. இந்த உலகத்தில் எப்படி ஆராதிக்க வேண்டும், எப்படி ஸ்தோத்திரிக்க வேண்டும், எப்படி பாட வேண்டும் என்பதை குறித்து அவன் நன்றாய் கற்றுக் கொடுத்திருக்கிறான் நமக்கு. அப்போ அவரை எப்படி தொடர்பு கொள்ள வேண்டும்? சங்கீதம் 9 அதிகாரத்திலே 1 வசனம் படிங்க. ஸ்தோத்திரம். சங்கீதம் 9 ஸ்தோத்திரம். கர்த்தாவே என் முழு இதயத்தோடு துதிப்பேன், அதிசயங்களெல்லாம் விவரிப்பேன், மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதமானவரே இந்த நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் தேவனுடைய வார்த்தையை ருசிக்க அவனை எப்படி ஆராதிக்கும் என்று செய்ய முடியும். வேதம் சொல்வது இன்றைக்கு அநேகர் ஏன் நிர்விசாரமாக, ஏன் தன்னந்தனியாக, ஏன் இஷ்டப்படி வாழ்கிறார் என்றால் வேதத்தின் சத்தியத்தை அறிவில்லாமல் தெளிவில்லாமல் புரிந்து கொண்டபடியா
அவர்களுடைய இஷ்டப்படியாக என்ன செய்கிறார்கள்? தேவனை ஆராதிக்கிறார்கள். இதனால் என்ன நடக்குது? கெட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். தேவனை சந்திக்க முடியாமல் சமாதானமின்றி நடக்கிறார்கள். குடும்பத்திலே வாழ்க்கையில் என்ன இல்லை? சமாதானம் இல்லை. என்ன இல்லை? ஏதன் சொல் ரோமர் 1:21 பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி ஆராதிக்க வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்பதை அங்கே தெளிவாக சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. பாருங்க, சொல்றோம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் சோத்தரியாமலும் இருந்து தங்களுடைய சிந்தனையினாலே உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. அப்போ அவருடைய உணர்வில்லாத இதயம் எதனாலே? தேவன் யார்? அவர் வார்த்தையான தேவன். அந்த வார்த்தையான தேவன் இந்த பூமிக்கு என்ன செய்தார்? மனுஷனால் வெளிப்பட்டார். எப்படி வெளிப்பட்டார்? உன்னையும் என்னையும் பார்த்து நீ இப்படி நடக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து இந்த உலகத்திலே நான் தான் மெய்யான தேவன் நிரூபித்த தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இந்த இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் இன்றைக்கும் நம் மத்தியில் உலாவுற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவைத்தான் அவருடைய ஆவியை நமக்குள் ஊற்றி நாட்களிலே அந்த பரிசுத்தாவின் வல்லமையோடு ஒவ்வொரு நாள் செயற்படும்படியாக என்ன செய்தார்? நமக்காக பிதாவிடத்தில் பரிந்துரை செய்து பரிசுத்தாவியை பெற்றுத் தந்தார். இந்த பரிசுத்தாவியை பெற்ற பிள்ளைகள் தான் பரிசுத்தாராதனை தேவன் அங்கீகரிப்பார். இந்த பரிசுத்தாவை பெற்ற பிள்ளைகள் தான் பரலோகம் பங்கடைய முடியும். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, சோத்திரம். ஆவித்தான் அப்போஸ்தலர் 1:8 சொல்ல பாருங்க. பரிசுத்தாவி உலகத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையிலும் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஹல்லேலூயா. பரிசுத்தாவி பெறாத ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியாது? பரிசுத்தாரால் செய்ய முடியாது. இயேசு இரத்தத்தால் கழுவப்படாத என்ன செய்ய முடியாது? அவர் பிள்ளையாய் மாற முடியாது. ஆவியை ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினால் பிரவாவிட்டால் அவன் தேவனால் பிரவேசிக்க முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவரை ஆவியோடு உண்மையோடு நாம் தொழுது கொள்ள வேண்டும். ஆவிக்கார் பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே இந்த சத்தியத்தை கேட்கிற நீங்கள் யாவரும் உங்கள் வாழ்க்கையிலே பிரயாசப்படுங்கள். தேவன் ஆவியா இருக்கிறார். அவர் பரிசுத்த தேவன் உங்களுக்குள் வாசம் பண்ணுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். அவரை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே இந்த உயிர்ப்பிக்கும் தேவன் குளித்த சார்பாக, இந்த ரிவைவிங் காட் குளித்த சார்பாக யூடியூப்பை பார்க்கிற நீங்கள் அநேக மக்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அநேக மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏனென்றால் நீங்கள் அறிந்த அறிவை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அவர்களும் ஆண்டவரை அறிந்து மெய்யாளர்களை பற்றிக் கொள்வார்கள். அவரின் கடைசி நாட்களிலே தேவனுடைய ராஜ்யத்துக்கு முன்பாக அவருடைய எதிர்ப்பு சத்தம் நாட்களிலே வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஊரடங்கு உத்தரவடக்கினுடைய என்னென்றால் இதற்காக நீயும் நானும் தனித்து ஆண்டவர் பேசுகிற ராஜ்யத்துக்கு பெற வேண்டும். அவருடைய ஆத்மாக்கு அவர்தான் உத்தரவாதம் என்று புரிந்து கொண்டு நீங்கள் செயல்பட்டால் கர்த்தர் உங்களை